அன்னைக்கு என்ன பண்ணுங்க, விரதம் இருப்பீங்க எப்படியும். அந்த அமாவாசை விரதம் அன்னைக்கு காக்கைக்கு சாதம் வைக்கும்போது பாருங்க, அந்த காக்கை உங்க சாதத்தை எடுக்கிறதுனாவே அந்த பித்ரு உங்களுக்கு சாதம் குறையுதுன்னு அர்த்தம். புரியுதா? இன்னும் பழைய பழம் சொல்லுவாங்க வீட்டுல, விரதம் அந்த காக்கை சாதம் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த காக்கை சாதம் சாப்பிட்ட பிறகுதான் இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சனிக்கிழமை தோறும் இந்த எள்ளும் சாதமும் கலந்து காக்கைக்கு வைக்கணும். அந்த காக்கை சாதத்தை எடுக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த காக்கை சாதத்தை எடுக்குதுன்னா உங்களுக்கு இந்த பிதிர் கர்மா கண்டிப்பா குறைஞ்சிருங்க. அடுத்தபடியா அமாவாசை நாட்கள்லயும் நம்ம காக்கை சாதம் வச்சு சாதத்தை காக்கா சாப்பிடுதான்னு பாருங்க. அடுத்த நாள்னா போராயன அமாவாசை அது போய் அந்த இதுல நீங்க கடைபிடிக்கும் போது இந்த பித்ரு சாபம் உங்களுக்கு முழுமையா குறையுங்க. இது மாதிரி இன்றைய அலங்கார செய்து நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஜாதக சம்பந்தமாக இல்ல ஜோதிட சம்பந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் எப்ப வேணா கால் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களை கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.